அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறையருளும் குருவருளும் என்றும் துணை நிற்கும் எல்லாம் வல்ல என் குருநாதர் மாயாண்டி சுவாமிகளை வணங்கி, எனக்கு இதுவரைக்கும் ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் அவருடைய பாதத்தை தொட்டு வணங்குகிறேன். நாம் இப்போ பார்க்க போகிறது என்னென்னா, கேஇ உபநட்சத்திர ஜோதிடம். கேஇ உபநட்சத்திர ஜோதிடம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஜோதிடம்ங்கிறது 12 ராசி கட்டம். 12 ராசி கட்டத்திலிருந்து நம்ம பலன் சொல்கிறோம். இந்த 12 ராசி கட்டத்துக்குள்ளே அனைத்து விதமான உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் இந்த 12 ராசி கட்டத்துக்குள்ளே அடைத்திருப்பாங்க. அந்த 12 ராசி கட்டம் எல்லாத்தையும் உள்ளடக்கும். 12 ராசி கட்டம்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, 12 ராசி கட்டம் தான் பூமி, நாம் வாழக்கூடிய இந்த பூமி. இந்த பூமியை நம்ம பூமியினுடைய சுற்றுப்பாதையை 12 கட்டங்களாக பாவிச்சு அந்த கட்டத்துக்குள்ளே எல்லாமே வச்சிருக்கோம். இந்த கட்டம் அடுத்து நமக்கு 9 கிரகங்கள். 9 கிரகங்களும் நமக்கு தெளிவாக தெரியணும். அதனுடைய காரகத்துவம் நமக்கு தெளிவாக தெரியும். அதுக்கடுத்து 27 நட்சத்திரங்களை நம்ம தெளிவாக தெரியும். 27 நட்சத்திரமும் நமக்கு பலன் தரும். 9 கிரகமும் பலன் தரும். கிரகங்களை விட நட்சத்திரத்துக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம் நம்ம கேஇ. அதாவது பாரம்பரியம்ங்கிறது ஒரு மனிதன் தாயினுடைய கருவறையிலிருந்து வெளியே முதல் சுவாசத்தை எடுத்து இந்த பூலோகத்தில் வாழ்கிறான். அவனுடைய வாழ்க்கையினுடைய சம்பவங்களை அனைத்தையுமே பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கண்ணாடி அப்படின்னு பாரம்பரியம் இருக்கு. அந்த பாரம்பரியத்திலிருந்து ஒரு மேல்நிலை வந்ததுனால அந்த மேல்நிலையாக கண்டுபிடிச்சது ஐயா கிருஷ்ணமூர்த்தி, அமரர் ஜோதிட மார்த்தாண்டன் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் தான் உபநட்சத்திர ஜோதிடத்தை கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கு சொன்னார். சந்திரனுக்கு தசாபுத்தி பிரித்தது மாதிரி 12 பாவங்களுக்கும் தசாபுத்தி பிரித்து நமக்கு பலன் எடுத்தார். அது எல்லாருக்கும் தெரியும். ஜோதிடம் படித்தவர்களுக்கு, கேபி படித்தவர்களுக்கு தெரியும். அப்போ கேபியில் ஐயா அவர்கள் கண்டுபிடித்தது 12 பாவங்களுடைய உபநட்சத்திரம். அதுக்கடுத்து பாரம்பரியத்தை அப்படியே அவர் எடுத்துக்கிட்டார். அதிலிருந்து ஒரு மேன்மட்டை தான் கொண்டு வந்தவர் எனது அருமை நண்பர் கே பாஸ்கரன் அவர்கள், மதுரையை சார்ந்தவர். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்தின் பலனை தரும். அது மட்டும் இல்லை, நட்சத்திரத்தின் பலனை மட்டும் இல்லை, ஒரு கிரகம் தான் நின்ற நட்சத்திரத்தின் பலனையும் தரும், உபநட்சத்திரத்தினுடைய பலனையும் இங்கே சொல்கிறார். அப்போ என்ன செய்யறோம், நட்சத்திரம் என்பது சம்பவம் என்றும் உபநட்சத்திரம் என்பது சாதக பாதகம் என்றும் அவர் சொல்கிறார். இப்படி அதனுடைய வரலாறு போகுது. ஆனால் அவங்க எல்லாருமே நட்சத்திரத்தை சொல்லிட்டு கடைசியில் கிரகத்துக்கு போயிட்டாங்க. கிரகத்தை தான் எல்லாரும் வச்சு எந்த சப்ளாட்டில் இருக்கோ அந்த கிரகத்தை வச்சு பலன் சொல்கிறாங்க. ஆனால் அதிலிருந்து ஒரு மேம்பட்ட ஒரு நிலை தான் கிருஷ்ணன் இளங்கோவன் அப்படின்ற ஒரு ஜோதிட மாமேதை, ஜோதிட ஞானின்னு தான் சொல்கிறேன். அவர் என் அருமை மாமா அவர்களை நான் இந்த இடத்துல வணங்குகிறேன். அவர் கண்டுபிடிச்சது தான் இந்த கேஇ. அவருடைய அரவணைப்பாளர் நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன். அவருடைய மாணவர்கள் இன்றைக்கி நிறைய பேர் படிச்சுட்டு இருக்காங்க. அவர்கள் இன்னும் அதை பயிற்சி கொடுத்துருக்காரு. இதனால் தெளிவாக எதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற ஆழமான
அதாவது 12 நம்ம வீட்டினுடைய 12 சப்ளாடை வச்சு பலன் சொல்கிறோம். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா 12 சப்ளாடு மிக்ஸும் 12 சப்ளாடு நின்ற 12 பாவம் 12 பாவம் நின்ற சப்ளாடு மட்டும் வேலை செய்யாது. 249 சப்ளாடுமே பலனை தருது, 27 நட்சத்திரமும் பலனை தருது அப்படின்னு அடித்து சொல்கிறாரு, தெளிவாகவும் சொல்கிறாரு. அதைத்தான் நம்ம படிக்கிறோம். இப்போ 12 பாவம் அப்படின்னா அது கிரகம். 12 பாவம் என்பது கிரகம். அந்த 12 பாவம்ங்கிற கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும், ஒரு உபநட்சத்திரத்தில் இருக்கும். நட்சத்திரம் என்பது ஒரு வாய்ப்பு, ஒரு சோர்ஸ் நமக்கு கிடைக்குது. உபநட்சத்திரம் என்பது ஒரு தீர்மானம் எடுக்கும், ஒரு டிசைடிங் ஃபேக்டர். இது பலனை கொடுக்குது, அதை டிசைட் பண்ணும். அதனால நட்சத்திரம் ஒரு தசைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த தசாநாதன் அது எந்த கிரகம், எந்த நட்சத்திரம், அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, எந்த உபநட்சத்திரத்தில் இருக்குது, இப்படித்தான் நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்து பலன் எடுக்கிறது தான் கேள்வி மெத்தட். இப்போ உதாரணமாக ஒரு ஷார்ட் போடுறோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தை போடுறோம். அந்த ஜாதகத்தை போட்ட உடனே அந்த ஜாதகத்தில் உதாரணமாக இப்போ ஒரு ஜாதகத்தை நம்ம இதில் கூட ஸ்க்ரீனில் போடுவோம். அப்போ போடும்போது அந்த ஜாதகத்துக்கு லக்னம் எந்த ராசியில் வேணாலும் விழுகலாம், எந்த நட்சத்திரத்தில் வேணாலும் விழுகலாம். ஆனால் நம்ம அதெல்லாம் விட எந்த உபநட்சத்திரத்தில் இருக்குது அதுதான் கிரகம். 12 வீட்டுக்கு எந்த உபநட்சத்திரமோ அதுதான் கிரகம் அப்படிங்கிறத நீங்கள் மறக்கக்கூடாது. அதனால் இந்த ஒரு உன்னதமான ஒரு கலை, ஒரு ஜோதிட கலை, நட்சத்திரம் எவ்வளவு பயனுள்ளது, எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத அனுபவத்தில் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது. அதனால் நம்ம பார்க்குறோம். ஆனால் இதில் 27 நட்சத்திரத்தையும் வேலை செய்யுதுன்னு சொன்ன ஒரே ஒரு ஜோதிட ஞானி யார் அப்படின்னா அருமை மாமா இளங்கோ அவர்கள் தான். அதை நான் பெருமையாக சொல்லுவேன். அவர் சொன்னது தான். வேறெல்லாம் அவர் மற்றவங்க சொல்கிறதெல்லாம் நான் இந்த இடத்துல குறிப்பிடுவேன். அவர் கண்டுபிடிச்ச ஆர்வத்திலாம் இந்த கண்டுபிடிப்பு, அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் பிறந்தவர். அதாவது இப்போ நானும் சிவகங்கையில் தான் இருக்கேன், என்னையும் வாழ வச்சுட்டு இருக்கிறது இந்த சிவகங்கை தான். இது ஒரு தெய்வீக மண், தெய்வங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற இந்த மண்ணுக்கு வந்த பிறகு தான் ஜோதிடத்தை கற்றுக்கிட்டேன், ஜோதிடத்தை கற்றுக் கொடுக்குறோம். அதனால் இந்த ஜோதிடத்தில் நம்ம எப்படி அப்படின்னா இந்த ஒருத்தருடைய ஜாதகம், தனி மனிதனுடைய ஜாதகத்தை ஒருவர் ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் இந்த உலகத்தில் யாரும் பிறக்க முடியாது அப்படின்னு அவர் அடிச்சு சொல்கிறார். ஒருவர் ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் இந்த உலகத்தில் இருக்காது அப்படின்னா அது உண்மை, சத்தியம். என்ன மாதிரி இன்னொருத்தர் எனக்கும் பிறக்க மாட்டாங்க. நீங்கள் அதை நல்லா பார்க்கணும். நான் என்னுடைய குழந்தை என்ன மாதிரி இருப்பாளான்னு சொல்ல முடியாது, எங்கள் அப்பா மாதிரி நான் இருக்கலாம்னு சொல்ல முடியாது. எல்லாருமே தனித்திறமை. இயற்கை என்பது ஒரே மாதிரியாக இருப்பது போல் தோன்றுமே தவிர அது ஒன்றல்ல. அதை கூட அவர் அழகாக சொல்லுவார். நம்ம ஆதார் கார்டில் கூட நம்முடைய கண், கைரேகை, 10 விரலுடைய கைரேகை, உலகத்தில் இந்த கைரேகை எனக்கு மட்டும்தான், எனக்கு மட்டும்தான் அந்த கண். முதல்ல உருவாகக்கூடிய உறுப்பு கண். அதுதான் இந்த பூமியை நம்ம தொடும்போது நம்முடைய சிரசு, நம்முடைய கை, இதுதான் இந்த பூமியை தொட்டு கும்பிடுது. முதல் சுவாசம் எடுக்கிறோம், வாழ்கிறோம். அதனால் இதை மறக்கக்கூடாது. இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிறது வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அதாவது இது முக்கியமானது என்ன, 27 நட்சத்திரங்களை எப்படி நட்சத்திரங்களை அந்த வரிசையாக சொல்லணும், அது ஒரு முறை. அதே மாதிரி 27 நட்சத்திரங்களை வரிசையாக சொல்வதும், அதுக்கடுத்து
தசாபுத்தியின் அடிப்படையில் நட்சத்திரங்களை வரிசையாக சொல்வது, புத்திகளை நட்சத்திரங்களாகவே சொல்வது மிக முக்கியமான ஒரு விஷயம். அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணோம்னா சரியாகும். இப்போ நான் ஒருத்தர் அவருடைய லக்கணம் அஸ்வினியில் தொடங்கியிருக்கு, அல்லது மகத்தில் தொடங்கியிருக்கு, அல்லது மூலத்தில் தொடங்கியிருக்கு அப்படின்னா அந்த லக்கணம் மூலத்தில் மட்டுமல்ல, மூலத்துக்குள்ள மூலம். மூலம் என்பது ஒரு நட்சத்திரம், அது ஒரு திசை. அந்த திசைக்குள்ள ஒரு புத்தி, அது மூல புத்தி. அப்போ மூலத்துக்குள் மூலம். தனுசு ராசிக்குள்ள பொறுத்தவரை மூலத்துக்குள் மூலம், மூலத்துக்குள் பூராடம், மூலத்துக்குள் உத்திராடம், மூலத்துக்குள் திருவோணம், மூலத்துக்குள் அவிட்டம், மூலத்துக்குள் சதயம், மூலத்துக்குள் பூரட்டாதி, மூலத்துக்குள் உத்திரட்டாதி, மூலத்துக்குள் ரேவதி என்று 9 உட்பிரிவுகள். நல்லா அழகாக சொன்னார். ஒவ்வொரு நட்சத்திரமும் 9 நட்சத்திரங்களை உள்ளடக்கிது. ஒவ்வொரு கிரகமும் 9 கிரகங்களை அது உள்ளடக்கிது அப்படிங்கிறதையும் அதை நம்ம எடுத்துக்கணும். அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு இந்த 12 கட்டங்கள் போட்டிருக்கோம். இந்த 12 கட்டங்களில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா, இப்போ மிக முக்கியமானது 12 கட்டம். இது நமக்கு ஒரு சட்டம் மாதிரி. ஒவ்வொரு ஜோதிடருக்கும் கண்முன்னு தெரிகிற ஒரு தெய்வம் எது அப்படின்னா இந்த 12 கட்டம் தான். இந்த 12 கட்டத்தை நம்ம தொட்டு கும்பிடணும். 9 கிரகங்களை தொட்டு கும்பிடணும். 27 நட்சத்திரத்தையும் வணங்கணும். நட்சத்திரம் தான் நம்மளெல்லாம் வாழ வைக்கிறது. கிரகங்கள் தான் ஜோதிடர்களே இந்த அளவுக்கு ஒரு உயர்வான நிலையை கொண்டு நிறுத்துவது யார் அப்படின்னா இந்த நட்சத்திரம் ஜோதிடம் தான். இன்னைக்கு நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, இந்த கேஇ அப்படிங்கிறதுல 27 நட்சத்திரத்துக்கும் என்ன மரங்கள், என்ன பறவை, என்ன விலங்கு, என்ன எழுத்துக்கள், என்ன தெய்வம். முதல் 27 நட்சத்திரம் இருக்குன்னா அந்த நட்சத்திரம் இப்போ அஸ்வினி பார்த்தோன்னா நம்ம முன்னாடி தெரிய வேண்டியதுன்னா சரஸ்வதி நம்மளுக்கு நிற்கணும். அஸ்வினா சரஸ்வதி, எட்டி மரம், ராஜாளி என்ற பறவை அப்படின்னு நமக்கு அப்படியே தெரியணும். தெய்வம்னா சரஸ்வதி, மரம் அப்படின்னா எட்டி மரம், குதிரை விலங்குனா குதிரை, பறவை அப்படின்னா ராஜாளி. அதே மாதிரி எழுத்துக்களும் தெரியும். இந்த அஸ்வினி அப்படின்னா அந்த எழுத்தை நம்ம உடனே அந்த இடத்துல வரணும். சு சு, சே சே, சை அப்படின்னு அந்த எழுத்துக்களை நம்ம அந்த இடத்துல சொல்லணும். இப்போ ஒருத்தருக்கு சூசைன்னு பேர் வச்சுருக்காங்கன்னு வச்சோன்னா அஸ்வினி அப்படின்னு சொல்லணும். சுருளியப்பன் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்கன்னா அது அஸ்வினி. சுந்தரம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்கன்னா அது அஸ்வினி அப்படின்னு. செல்வி, செல்வம், அது அஸ்வினி. சேகர் அப்படின்னு வச்சுருக்காங்கன்னா அது அஸ்வினி. சைதை அப்படின்னு வச்சுருக்காங்கன்னா அது அஸ்வினி. இப்படி நம்ம அந்த எழுத்துக்களையும் நம்ம பார்க்கணும். அப்போ இதுக்குள்ளெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னா அந்த எழுத்துக்குள்ளேயும் சரி, அந்த பறவைக்குள்ளேயும் சரி, அந்த விலங்குக்குள்ளேயும் சரி, அந்த தலவிருட்சத்துக்குள்ளேயும் இந்த அஸ்வினி நட்சத்திரம் என்ற அந்த ஆற்றல், அந்த சரஸ்வதி என்ற அந்த தேவதை அதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி நம்ம புரிஞ்சுட்டு அதை நம்ம பார்க்கணும். இப்போ இந்த ஜோதிடத்தை நான் படிக்கிறது நோக்கம் என்ன, படிக்க வந்தது நோக்கம் என்ன அப்படின்னா, எல்லா ஜோதிடங்களும் ஜாதகத்தை பார்த்த உடனே உங்களுக்கு இப்படித்தான் நடக்குது, உங்களுக்கு இப்போ நேரம் சரியில்லை, 8-12 வச்சு தரிசனம் நடக்குது அப்படின்னு சொல்லி அவரை அனுப்புறதை விட, இந்த 8-12 வச்சு நடத்துறதுனால இது 8ஆம் பாவத்தை க்ளோஸ் பண்ணுற பாவம் எது, எந்த நட்சத்திரம், நல்லா கவனிக்கணும். 8ஆம் பாவத்தை தடுக்கிறது எது, கெடுக்கிறது எது அப்படின்னு பார்க்கணும். ஒரு பாவம் இருக்குன்னா அந்த பாவத்தை தடுப்பது எது, கெடுப்பது எது
ஒரு பாவம் இருக்குன்னா அதற்கு முந்திய பாவம் அதை வந்து தடுத்துருது. அந்த பாவத்திலிருந்து 8ஆம் பாவம் அதை கெடுத்துருது. 6ஆம் பாவம் எதுக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ 8 ஒருத்தருக்கு வச்சிருக்கோம். அப்போ அந்த 8 க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா 8க்கு முன்னாடி இருக்கிறது 7. அப்போ அந்த 7னுடைய திரிகோணம் என்ன அப்படின்னா, அப்போ 3, 7, 11 வந்து 7னுடைய திரிகோணம். அதனுடைய கோயில் அது எந்த நட்சத்திரத்தை வைத்திருக்கிறதோ அந்த கோயிலுக்கு அந்த மரங்களை, அந்த விலங்குகளை, அந்த பறவைகளை நாம் வசியம் பண்ணிட்டோம்னா, ஆக்டிவேஷன் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த 8ங்கிறது காணாமல் போயிடுது. அப்படிங்கிற இந்த ஆற்றலை இவர் தான் வந்து உலகத்திலே ஜோதிடர்களுக்கு முதல் சொல்கிறார். அதனால் மாமா இளங்கோ அவர்களை மீண்டும் நான் அதை இந்த இடத்துல சொல்கிறேன். அதனால் இது ஒரு ஒப்புற்றமான ஒரு உன்னதமான ஒரு தலைப்பு அப்படிங்கிறது தான் இது விஷயம். இதே மாதிரி 27 நட்சத்திரத்தையும் நம்ம விழாவாரியாக பார்த்துட்டோம் அப்படின்னா சூப்பர். அப்படி பார்த்து அதை நம்ம கிளியர் பண்ணணும். இப்போ நம்ம பார்த்துட்டோம். அப்போ அஸ்வினிக்குள்ள குதிரையை கொண்டு வச்சுருக்காங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், அஸ்வினிக்குள்ள குதிரைன்னா குதிரை என்பது வேகமாக செல்லுகின்ற ஒரு விலங்கு. ஆனால் இந்த குதிரைக்குள்ள என்ன செய்யும் அப்படின்னா, அது ஒரு தடவை சாப்பிட்டுச்சுன்னா அது அப்படியே உள்ள செலுத்திடும், மறுபடியும் அசைப்படாது குதிரை. அதே மாதிரி குதிரைங்கிறத வச்சுட்டா ஒவ்வொரு வேகத்தின் அளவை நிர்ணயம் பண்ணிடும். அப்போ உலகத்திலேயே ஹார்ஸ் பவர், வேகமாக செல்லுகின்ற ஒரு திறன், குதிரை திறன். அப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் லக்ன புள்ளி விழுந்தால், லக்ன புள்ளிங்கிறது இந்த இடத்துல என்ன அப்படின்னா உபநட்சத்திரம் தான். அப்போ அந்த உபநட்சத்திரம் அதுதான் அதிபதி, அதுதான் அந்த அந்த பாவத்தை, அந்த வீட்டை இயக்கக்கூடிய கிரகம். அப்போ அஸ்வினி அப்படின்னா கேது, அந்த கேது தான் அதுக்குள்ளே. நம்ம கேதுவாக வச்சு பலன் சொல்கிறத விட அஸ்வினியாக வச்சு பலன் சொல்கிறோம். ஜாதகத்தில் அஸ்வினி நல்லா இருக்கான் அப்படின்னு பார்க்கணும். அப்படி இந்த 27 நட்சத்திரத்தை பார்க்கும்போது அஸ்வினி அப்படின்னா நமக்கு இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். அடுத்து பரணி அப்படின்னா துர்காதேவி, துர்க்கை அம்மன். சரஸ்வதிங்கிறது வந்து கலைமகள், நமக்கு ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கக்கூடியவள். ஆனால் இந்த பரணி என்பவள் நமக்கு வீரத்தை கொடுக்கக்கூடியவள், துர்க்கை காளி. அப்போ பரணி நட்சத்திரத்தை நம்ம பார்க்கும்போது லக்ன புள்ளி பங்குனியில் விழுந்துட்டா காளி தெய்வம், இந்த துர்கா தேவி, நெல்லி மரம், நெல்லி மரம், எட்டி மரம் தலைவிருச்சமாக இருக்கிற கோயில், நெல்லி மரம் தலைவிருச்சமாக இருக்கிற கோயில் போனோம்னா, எட்டி அப்படின்னா அஸ்வினி, பரணி அப்படின்னாலே இந்த நெல்லி மரம். காக்கை என்ற பறவை, காக்கை. அப்போ ஆண் யானை, பரணி வந்து ஆண் யானை அப்படின்னு எழுத்துக்களுக்குள்ள சோ சோ பாருங்க, சோ சோ, சொக்கலிங்கம் அப்படின்னு சொல்றோம், சோனமுத்து, சௌந்தர்யா அப்படின்னு சொல்றோம். இதுக்குள்ள என்ன இருக்கு? பரணி இருக்கு அப்படின்னு நம்ம அந்த இடத்துல எடுத்துக்கிறோம். பரணி அந்த நட்சத்திரத்துக்குள்ளே இருக்கு, இந்த எழுத்துக்குள்ளே இருக்கு. நீங்க இந்த பேரு, இந்த நட்சத்திரம் ஆடுது. பரணிங்கிற இந்த நட்சத்திரம் இந்த சௌந்தர்யாவுக்குள்ள இருக்கு, அந்த பேருக்குள்ள இருக்கு. அதுக்குள்ள நெல்லி மரம் இருக்கு, அதுக்குள்ள துர்க்கை இருக்கு, காக்கை இருக்கு. தன் இனத்தை எல்லாரையும் கூட்டி அது சாப்பிடுது பார்த்தீங்களா, அதான் காக்கை. காக்காவுக்கு ஒரு அற்புதமான ஒரு சக்தி என்ன அப்படின்னா, குயில் முட்டையிட தெரியுது, குஞ்சு குறிக்க தெரியல. ஆனால் அந்த குயிலுக்கு முட்டையை குஞ்சு குறித்து உருவாக்கி வெளியில் விடுது இல்லையா, மாற்றான் தாயாக இருக்கு இல்லையா. அப்போ தாய் அன்பு மிக்க ஒரு நட்சத்திரம் பரணி தான்.
பரணிங்கிறது நல்லா சமைக்கும், சமையலில் கெட்டிக்காரன் பரணி. அப்போ தாய், அப்போ காகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த முன்னோர்கள் காகத்துக்கு தான் உணவை படைக்கிறாங்க. காகத்துக்கு நான் சோறு வைக்கிறேன். நம் முன்னோர்களை நினைத்து கொண்டு அந்த காகத்துக்கு வருது. காகத்தினுடைய அந்த உடலில் 2 பை உண்டு. ஒன்று அதனுடைய ஆன்மா இருக்கும், இன்னொன்று வேறொரு ஆன்மா அதுக்குள்ளே நுழையக்கூடிய சக்தி இருக்குது. அதனால தான் இன்னொரு ஆன்மா, நம் முன்னோர்களுடைய ஆன்மா அதுக்குள்ளே வந்துடும். அது வந்து நமக்கு அருள்வாளிக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல. அதனால் பரணி அப்படின்னா இந்த விஷயங்கள் நமக்கு கேட்கும். அப்போ ஆண் யானை, யானை எப்படி இருக்கும்? வீரம் இருக்கும், விலங்குலேயே பலமானது, வேகமானது, ஆனால் பொறுமையானது, ஞானமானது. கண்ணு சிறுசாக இருக்கும் யானை, தந்தம் இருக்கும், வலிமையானது, எதையும் குத்தி, மரத்தையும் குத்தி. பரணிக்கு அவ்வளவு சக்தி இருக்குங்கிறத இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து பாருங்க, இப்படி பல நட்சத்திரங்கள் இதில் இருக்கு. இதை நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறோம். அதனால இன்னைக்கு நம்ம அதாவது 12 பாவங்கள் அப்படிங்கிறத சுருக்கமாக 12 பாவத்துக்குள்ள 1வது பாவம் அப்படின்னா நம்ம லக்னம்னு சொல்கிறோம். பிறப்பு அப்படின்னு அர்த்தம். ஒரு மனிதன் பிறந்திருக்காருன்னா அதுதான் லக்னம், அதுதான் ஜனனம், அதுதான் இந்த பிறப்பு. அப்போ 1ஆம் பாவத்தை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அவருடைய மூளை, அவன் என்ன சிந்திப்பார், என்ன ஓட்டங்கள் இருக்கும், அவருடைய என்ன ஓட்டங்களும், அவருடைய உருவம் அமைப்புகளும், அவருடைய எப்படிப்பட்ட உருவம், அவனுடைய எந்த மாதிரி செயல்படுவார், உடம்பு எந்த மாதிரியான அமைப்பு இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த 1வது வீடு அஸ்வினி நட்சத்திரத்தில் அஸ்வினி உபநட்சத்திரத்தில் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களே. அந்த கேது, அந்த அஸ்வினி மூளையாக இருந்து சேர்ந்து, கேது என்ன செய்யும் அப்படின்னா நுணுக்கமாக ஆராய்ச்சி. நம் உடலில் இருக்கக்கூடிய மூலாதாரத்தில் ஒளிந்திருக்கக்கூடிய அந்த ஆற்றலை, அங்கே இருக்கிற வெப்ப ஆற்றலை, அங்கே இருக்கிற நம் உடம்புல இருக்கிற தெய்வ ஆற்றலை நம் மேலே எழுப்பி அனைத்து சக்கரங்களின் வழியாக மேலே கொண்டு வந்து நம்முடைய சூப்பர் கிளாண்டுக்கு கொண்டு வரக்கூடிய சக்தி இந்த அஸ்வினிக்கு உண்டு. அதான் அஸ்வினி முத்திரை அப்படின்னு நம் ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால இந்த அஸ்வினி நட்சத்திரம் எந்த லக்கண புள்ளி அந்த விழுந்துருச்சுன்னா மேசத்தில், அந்த அந்த ஆற்றலை அந்த மனிதருக்கு உண்டு. அப்போ ஜாதகர். அப்போ அஸ்வினி இருந்தால் அறிவானவர், ஞானமானவர். கேது எப்படிப்பட்டாரு? எல்லாத்தையும் ஒதுங்கி போகிறாரு. எவ்வளோ கொடுத்தாலும் போதும் அப்படிங்கிற நிலை விடுகிறார். எதுலேயும் ஒரு ஈடுபாடு இருக்கார் கேது. ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், தெய்வாற்றல், நிதானமாக இருப்பார். எதையும் நிதானமாக தெய்வ சக்தியோட, தவம் செய்யக்கூடியவரோட, இறைவன் நம்பிக்கையோட, மத நம்பிக்கையோட, தன்னையும் நம்புவார், பிறரையும் நம்புவார். இந்த பிரபஞ்சத்தையும் நம்பக்கூடியவர் தான் கேது, அஸ்வினி. அப்போ 3 கேது இருக்கு இல்லையா? 3 அஸ்வினிங்கிறதும் கேது தான், மூலம்ங்கிறதும் கேது தான், மகம் என்பதும் கேது தான். இப்போ கேபி சிஸ்டத்தில் இந்த 3 கேது ஒன்றுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்கள் மாமா மட்டும் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 3 கேது ஒன்றும் இல்லை, 3 கேதுனுடைய நட்சத்திரமும் ஒன்று இல்லை. அஸ்வினி வேற, மகம் வேற, மூலம் வேற அப்படின்னு பாருங்க. மூலம்னா ஆலமரம். இப்போ மூல நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே ஆலமரம். இது மகம்ங்கிறது ஆலமரம், மூலம்ங்கிறது மரா. தப்பா சொல்லிட்டேன் நான். மரம். மூலம்னா மரம், அது ஆலமரம், அது எட்டி மரம். எட்டி மரம்ங்கிறது என்னென்ன? தீய சக்திகளை எட்டி விரட்டுவது என்று. ஆலமரம் என்ன? அனைத்து பறவைகளையும்
எல்லா பறவைகளையும் அழைத்து அதில் வாழக்கூடிய நிழல்கள் கொடுக்கக்கூடிய மரம் தெய்வ ஆற்றல் உள்ள மரம். அந்த மரத்தையே சொல்லி பாருங்களேன், மரம் 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 ராம 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 ராமன் வரும் மந்திரமாக மாறிவிடும். அது யார் சொல்றது? மூல நட்சத்திரத்திலே அவதரித்த ஆஞ்சநேயர். அதான் மராமரம் அப்படின்னு பாருங்க. அந்த மூல நட்சத்திரத்துக்கு மராமரம்னு சொல்றோம். அதுக்கு என்ன தேவர்கள் பாருங்க, அசுரர்கள், அதிக பலம் உள்ளவர்கள். எதையுமே சாதாரணதை விட அதீத பலங்கள் அசுர சக்தி அப்படின்னு. அதனால தான் மூலம் அசுர சக்தி. அது சரஸ்வதி, அது நம்மளை காக்கக்கூடிய தெய்வம். இது அசுர சக்தி அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ பாருங்கள், நம்ம மகத்துக்கு போயிட்டோம்னா அது யாருன்னா கடவுள் சுக்கிரன். நம்முடைய சுகபோக வாழ்க்கைகளை தரக்கூடிய சுக்கிரன். இன்னைக்கு நம்ம சௌரியமாக இருக்கிறோம் அப்படின்னா இந்த மக நட்சத்திரம் சுக்கிரன். அதனால தான் ஆலமரம், ஆள் போல் வேர் உண்டி, ஆளை போல விழுதுகள் இருந்து மரங்களை தாண்டி பல ஆயிரம் ஆண்டுகள் வாழக்கூடியது. அப்போ ஒவ்வொரு நட்சத்திரம் தான் நீங்கள் வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல எடுத்துருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம முக்கியமான விஷயம் என்ன படிக்கணும் அப்படின்னா, இந்த 12 கட்டத்துக்குள்ளே இப்போ 1ஆம் பாவம், இந்த 1வது பாவத்தில் 12 பாவத்தில் 1வது பாவத்தை மட்டும் பார்க்குறோம் அப்படின்னா ஜாதகர். அப்போ அது 1வது வீட்டின் எந்த கிரகம் இருக்கு, எந்த நட்சத்திரம் இருக்கு, அதுதான் இப்போ முக்கியம். இப்போ எந்த கிரகம் இருக்குது, எந்த நட்சத்திரம் இருக்குன்னு நீங்கள் என்ன நினைக்கணும்? எந்த உபநட்சத்திரம் இருக்கு, அந்த உபநட்சத்திரத்தின் அதிபதி யாரு, அந்த நட்சத்திரம் யாரு? இப்போ பாருங்க, மூலம்னு சொன்னோம், அதுக்கு அதிபதி யாரு? கேள்வி. அப்போ ஜாதகர் எப்படி இருப்பார்? எல்லா விஷயத்துலையும் அவர் குணம் எப்படி இருக்கும்? ஒதுங்கித்தான் போவார், அமைதியாக தான் இருப்பார், எதையும் அமைதியை சிந்திக்கக்கூடியவராக தான் இருப்பார். சிந்தனை தானே ஒன்று அப்படிங்கிறது. இப்போ இந்த இடத்துல நம்ம அதே மாதிரி அந்த 1வது வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த 1வது வீட்டில் நோய் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 1வது வீட்டுக்குள்ளே கெட்டு போயிட்டா என்ன நோய் வரும்? தலையில் நோய் வரும். தலையில் நோய் வரும், தலையில் அடிபடும், அல்லது தலையில் பொடுகு வரும், அது தலையில் பிரச்சனை வரும். 1ஆம் பாவம் கெட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. 1ஆம் பாவம் கெட்டு போச்சுன்னு என்ன அர்த்தம்? 8, 12 வச்சு தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா கெட்டு போச்சு. தலையில் அடிபடும், தலையில் பொடுகு வருது, தலையில் வலி ஏற்படுது, மூளையில் பாதிப்பு வருது, தன்னை மறக்கக்கூடிய நிலை இருக்கு, ஒரு கோமா, மூளை பாதிக்கக்கூடிய நிலை. அது 1ஆம் பாவம் நல்லா இருந்தால் அறிவு, நல்ல சிந்தனை, மூளை. ஒரு மனிதனுக்கு சிந்தனை தான் முக்கியம். சிந்தனை போல தான் வாழ்க்கையே இருக்கு. அவனுடைய அந்த சிந்தனை ஆற்றல் எப்படி இருக்கும்? அதான் 1ஆம் பாவம். அப்போ இந்த 1ஆம் பாவம், அந்த நட்சத்திரம், அந்த கிரகம், அந்த 1ஆம் பாவம் கிரகம் என்ன கிரகம், என்ன நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கணும். அப்போ 1ஆம் பாவத்துக்குள்ளே இவ்வளோ விஷயம். 1ஆம் பாவம் நல்லா இருந்தால் பிரச்சனை இல்லை, சூப்பர். நல்லா இருந்தால் எப்படி இருப்பார்? சுறுசுறுப்பாக இருப்பார், ஆரோக்கியமாக இருப்பார், நீண்ட ஆயுளோட இருப்பார், தலையிலே பிரச்சனை இல்லை, மூளையில் பிரச்சனை இல்லை. 1ஆம் பாவத்தில் அவ்வளோ விஷயம் அப்படிங்கிறது இந்த இடத்துல. இந்த நெற்றிக்கு மேலே இருக்கிற அனைத்து விஷயங்களும் 1ஆம் பாவம் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெளிவாக புரிஞ்சிருப்போம். இப்போ இந்த பாவத்துக்குள்ளே 1ஆம் பாவத்தை பற்றி பார்த்தோம். 1ஆம் பாவத்துக்குள்ளே என்ன பார்த்தோம்? தலை அப்படின்னு பார்த்தோம். தலையில் உள்ள பிரச்சனை. இப்போ 1ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் இருக்குது, அந்த கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா சூப்பர். அதை நம்ம நிறையா விஷயங்களை பேசப்போம். அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் ஆழமாக படிக்க வேண்டிய ஒரு விதம். இது ஒரு விஞ்ஞானபூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே
ஜாதகம் பார்க்குறாலும் நம்ம முன்னாடி இருக்கணும். நம்ம கேட்குற கேள்விக்கு எஸ்ஆர்னா அவர் சொல்லணும். அப்படி அந்த உண்மையான அந்த ஜாதகத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஆர்பி என்ற ரூலிங் பிளானட் வச்சு அந்த ஜாதகத்தினுடைய பிறந்த நேரத்தை துல்லியப்படுத்துகிறோம், ஷார்ப்பாக எடுக்கிறோம். அந்த ஷார்ப்னஸ் எடுத்த பிறகு உண்மையான ஜாதகம் வந்துருக்கு. 12 பாவத்தை சொல்கிறோம், ஜாதகர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறார். 12 பாவத்தை சொல்கிறோம், ஜாதகர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறோம். 1வது பாவம்னா ஜாதகர், 2வது பாவம்னா அவர் பேசுகிற பேச்சு, அவர் சாப்பிட்ற டேஸ்ட்டு, 3வது பாவம்னா அவர் மனசு, அவர் மனம் எப்படிப்பட்டது, 4வது பாவம் அவர் எப்படி சிக்கனமானவரா, நிலையானவரா, எதை சேமிக்கக்கூடியவரா, மனம் எப்படிப்பட்டது, அவருடைய மனம், அவருடைய குணம் எல்லாத்தையுமே ஒவ்வொரு பாவத்துக்குள்ளேயும் லிங்க் பண்ணி சொல்கிறோம். அப்போ 4ஆம் பாவத்தை 1ஆம் பாவம் நட்சத்திரத்தின் மூலமாகவோ உபநட்சத்திரத்தின் மூலமாகவோ எந்த பாவங்களை கையில் வச்சிருக்கு, அதுதான் முக்கியம். நட்சத்திரம் என்பது சோர்ஸ், வாய்ப்பு. உபநட்சத்திரம் என்பது அது டிசைடிங் ஃபேக்டர். இப்போ சோர்ஸை பார்க்கும்போது சோர்ஸுங்கிறது தான் இந்த ஜாதகர் அல்லது அந்த பாவம் அனுபவிக்க போகுது. ஆனால் அது அனுபவம் வேணாமான்னு முடிவு பண்ணுறது யாருன்னா டிசைனிங் ஃபேக்டர், அந்த உபநட்சத்திரம் தான் அப்படிங்கிறத நீங்கள் மறக்கக்கூடாது. இப்போ 1ஆம் பாவத்தில் தலையில பற்றி பார்த்தோம். 2ஆம் பாவம் அப்படின்னா 2ஆம் பாவம் பாதிக்கப்பட்டால் என்ன நோய் வரும், 1ஆம் பாவம் பாதிக்கப்பட்டால் என்ன நோய் வரும். 1ஆம் பாவம் பாதிக்கப்பட்டால் சொல்லிட்டோம். 2ஆம் பாவம் அப்படின்னா கண்ணில் கண்ணாடி போட்டுக்கிறது, கண் பார்வையில் கோளாறு, கண்ணில் குறை வர்றது, பல்லு கூசுறது அல்லது பல் விழுகிறது, பல்லு சொத்தையாக இருக்கிறது. இன்னொரு சிலருக்கு இந்த உதடு இருக்கு இல்லையா, இந்த உதடில் பிளவு ஏற்பட்டிருக்கிறது, இதெல்லாம் சொல்ல முடியும். அடுத்து தைராய்டு பிரச்சனை இருக்கா, முகத்தில் பருவு இருக்கா, இந்த முகத்தில் தழும்பு இருக்கா, எல்லா விஷயங்களையுமே இந்த 2வது பாவத்துக்குள்ளே இருக்கு. இப்படி 12 பாவங்கள். இப்போ 3வது பாவம் அப்படின்னா தோள்பட்டை, 2 கைகள், நம்முடைய காதுகள். பாருங்கள், நம்முடைய காது, ஏன்னா 3ஆம் பாவம் தான் கேட்கும் திறன். உடலில் உள்ள நரம்பு மண்டலங்கள், இரத்த நாளங்கள், உடம்புல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு செய்தியை ரத்தம் தான் கொண்டு போகும். இரத்த நாளங்கள், நரம்புகள், இதெல்லாம் உடம்புல, காது வெளியில் இருக்கக்கூடிய செய்திகளை உள்ள கொடுக்கும். அப்போ இந்த 3ஆம் பாவம் கெட்டு போயிடுச்சுன்னா இதில் பிரச்சனை வந்துடுதுன்னு. 2ஆம் பாவம் கெட்டு போயிடுச்சுன்னா, 2வது வீடு கெட்டு போயிடுச்சுன்னா, 2வது வீட்டில் உள்ள கிரகம் கெட்டு போயிடுச்சுன்னா இதுக்குள்ள பிரச்சனை இருக்கு. அடுத்து 4வது பாவம். 4வது பாவம் தான் இந்த நுரையீரல், இந்த மார்பு பகுதி, இந்த நுரையீரல், அவருடைய சுவாச உறுப்பு. அது நுரையீரல், ஆஸ்துமா நோய் இருக்குமா, சுவாச பிரச்சனை இருக்கா, அந்த விஷயங்கள் 2வது பாவத்தில் பார்க்கணும். அடுத்து இந்த 5வது பாவம்ங்கிறது நம்முடைய இதயம், ஹார்ட் அட்டாக் இருக்கா, மாரடைப்பு இருக்கா, இந்த இதய சிகிச்சை ஏற்படுத்தணுமா, எலும்பில் பலவீனம் இருக்கா, முதுகுத்தண்டில் பலவீனம் இருக்கா, கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கா, பாலியல் ஹார்மோன் சுரப்பிகள், பாலியல் சுரப்பிகளில் பிரச்சனை இருக்கா, செக்ஸுவல் கிளாண்ட் இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, மலட்டுத்தன்மை இருக்கா, ஒரு பொண் குழந்தை பெறுவதற்கு அந்த அல்லது ருதுவாகக்கூடிய தன்மை, இதெல்லாம் இந்த 5ஆம் பாவத்துக்குள்ளே இருக்குது. 5ஆம் பாவம் நல்லா இருந்தால் ஓகே. கெட்டு போயிடுச்சுன்னா இத்தனை பிரச்சனைகளையும் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து பாருங்கள், 6வது பாவம். இந்த 6ஆம் பாவத்துக்குள்ளே வயிற்று, நம்ம வயிற்றுக்காக தானே உழைக்கிறோம், அதனால தான் 6ஆம் பாவம் உழைப்புன்னு சொல்கிறோம். இந்த வயிற்று ஜீரணப்பகுதி, ஒரு பெண்ணுக்கு கர்ப்பப்பை, மாதவிட பிரச்சனை இருக்குமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இந்த
கர்ப்பப்பை, ஜீரண மண்டலம், இதெல்லாம் 6ஆம் பாவத்தில். அப்போ 6ஆம் பாவம் நல்லா இருக்கா? நோய்க்கே உணவு முறைகள் தானே. அந்த ஜீரண சக்தி போயிடுச்சுனாலே முடிஞ்சிச்சு. அப்போ 6ஆம் பாவம் எப்படி இருக்கு, எந்த கிரகம் வச்சிருக்கு, எந்த நட்சத்திரத்தை வச்சிருக்கு அப்படிங்கிறது பார்க்கறது தான் நம்முடைய கேஇ ஜோதிடத்தினுடைய தெளிவான முறை. அடுத்து பாருங்க, 7ஆம் பாவம் சமசப்தமான. இந்த 7ங்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் நிகரான பாவம். உத்திக்கு உத்தி, பொருத்தத்துக்கு பொருத்தம். ஒருத்தர் பலம், இன்னொரு பலம், இந்த 2 பலம் சேர்ந்தாத்தான் எதிரி மோதம். அப்போ இதில் இந்த 7ஆம் பாவம் எப்படி இருக்கும்னா சிறுநீரகம். ஒரு உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை கழிவு உறுப்புகளில் மிக முக்கியமானது என்னன்னா இந்த சிறுநீரகம். உடல் உள்ள வெப்ப மண்டலம் இதுக்குள்ளதான் இருக்கு. இந்த தொப்புள் சுற்றி இருக்கக்கூடிய நரம்புகள், சின்ன சின்ன நரம்புகள், இந்த தொந்தி, தொற்று நோய் எல்லாம் இதுக்குள்ளதான். வயிற்றுங்கிறது அடுத்து இந்த மையப்பகுதியான தொப்புள் பகுதி, கர்ப்பப்பை. இப்போ இது கர்ப்பப்பைன்னு சொன்னால் இது சிறுநீர் பை அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம. அடுத்து பாருங்க, 8ஆம் பாவம் பால்வினை நோய். அதில் கட்டிகள் வர்றது, அடுத்து விபத்துகள் ஏற்படுறது, இது எல்லாமே உடலில் கடுமையான பாதிப்பெல்லாம் அந்த 8ஆம் பாவத்துக்குள்ளே தான் இருக்கு. அதிகமான, அதாவது தீர்க்க முடியாத நோய், மரபு வழியில் வந்த நோய், நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்த ஒரு நோய். 6ஆம் பாவங்கிறது தீர்க்கக்கூடிய நோய். 6ஆம் பாவங்கிறது உழைப்பு, 8ஆம் பாவங்கிறது கடினமான உழைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 12 பாவங்களில் மிக முக்கியமான பாவம் இந்த 8ஆம் பாவம். இதில் ஏற்படக்கூடிய நோய், இதில் ஏற்படக்கூடிய தன்மை விபரீதமானது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல, அதான் பால்வினை நோய்களாக இருக்குது. அடுத்து பாருங்க, 9ஆம் பாவம். இந்த 9ஆம் பாவம் தான் நம்முடைய பரம்பரையில் வரக்கூடிய நோய். அது மட்டும் இல்லை, நோயில் மூல நோய், கழிவு, மூல நோய், உஷ்ணம். அந்த மூல நோய்க்கு காரணமே இந்த 9ஆம் பாவம் தான். அதனால இந்த 9ஆம் பாவம் நமக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். 10ஆம் பாவம் நம்முடைய தொடைப்பகுதி, அதாவது பெரிய ஜீரண மண்டலம். இதுக்குள்ள ஒரு பெரிய கணையமே ஜீரண மண்டலம். அந்த உறுப்புகள் அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத இதை பற்றி பார்க்கணும். அடுத்து பாருங்க, இந்த முழங்கால், அடுத்து விட்டமின் சக்தி எல்லாமே இந்த 11ஆம் பாவத்தில் இருக்கு. மினரல்ஸ், நம்ம உடம்புல தேவையான சத்துக்கள், மூட்டு தேய்மானம், மூட்டுல நீர் கோத்து, அதெல்லாம் இதுக்குள்ள இருக்கு. அப்ப நீண்ட நரம்புகள், வெரிகோஸ், நரம்பு சுருக்கங்கள், அந்த சத்து குறைவினால் வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் இந்த 11ஆம் பாவத்தில் இருக்கு. இப்போ 11ஆம் பாவத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். அடுத்து 12ஆம் பாவம் கோமோ நிலை, தன்னை மறந்துறது, தூக்கமின்மை, மலச்சிக்கல், நம்ம பாதத்தில் வரக்கூடிய நோய், கால் முறிவு, கால் ஊனம், நீண்ட நாள் மருந்து சாப்பிட்றது இந்த 12ஆம் பாவம் தான். உடல் உறுப்பை துண்டிக்கிறது, குருடாகிறது, ஊனமாகிறது, எல்லாமே இந்த 12ஆம் பாவம் இல்லாமல் நடக்கும். சனி என்ற கிரகமும் இந்த 12ஆம் பாவ தொடர்புகள் மிக முக்கியம். அப்போ 12 பாவங்களினுடைய நோயின் தன்மைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்கணும். அதனால் நண்பர்களை, தோழர்களை, இந்த ஜோதிட முறையை நம்ம நுட்பமாக பார்த்துருக்கோம். சரியா ஐயா? ஐயா
புரிஞ்சா? ஆ அப்போ ஒரு பாவம் நமக்கு எப்படி செயல்படும், அந்த பாவ கிரகம் 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 அந்த கிரகம் நின்ற நட்சத்திரம், அது நின்ற உபநட்சத்திரம். இதை எப்பயும் நம்ம வரக்கூடாது. எல்லாமே நட்சத்திரம் தான் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல எடுக்கிறோம். சரியா?